Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை சிவானந்தா சாலையில் நடந்த தாவேகா ஆர்ப்பாட்டத்தில் 10 பேர் மயக்கமடைந்ததாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெயில் மற்றும் நெரிசல் காரணமாக 10 பேர் மயக்கமடைந்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா வணக்கம். சிவகங்கை திருபுவனம் அஜித்குமார் காவல் விசாரணையின் போது உயிரிழந்ததை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றத்தின் கீழ் சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் காவல்துறை விசாரணை மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது மரணம் அடைந்தவரின் குடும்பத்தினரை மேடைக்கு அழைத்து வைத்து அதில் ஒரு சிலரை விஜய் பேச வைத்திருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏறத்தாழ 5,000 to 8,000 பேர் பங்கேற்றிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இடம் போதிய அளவில் அனுமதித்தும் கூட மேடைக்கு அருகே பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பேரிகார்டை நோக்கி முந்திக் கொண்டு தொண்டர்கள் வர முயற்சி செய்ததன் காரணமாகவே 5க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். மேலும் 4க்கும் மேற்பட்டோர் வெயிலின் காரணமாக மயக்கமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிவானந்தா சாலையில் போதுமான அளவு இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில போதிய அளவில் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட மேடைக்கு அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை காண்பதற்காகவே முந்தி அடித்துக் கொண்டு மேடையை நோக்கி வந்ததால அங்கு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டதனால வெயிலின் காரணமாகவும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் 10 பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. Taste the Daily. Taste the Daily.